Hello friends, welcome to my channel Civil Tech Tamil. இன்னைக்கு நம்ம Geotechnical Engineering ஸ்டார்ட் பண்ணலாம். இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். நம்ம சீக்கிரமா முடிக்க ட்ரை பண்ணலாம். நான் டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குறேன். Soil Mechanics plus Foundation Engineering தான் Geotechnical Engineering சொல்றாங்க. இது கீழ இருக்க டாபிக்ஸ் எல்லாம் நம்ம இப்ப பார்க்கலாம். Origin of soil, classification of soil, clay mineral and soil structure, soil compaction, effective stress, capillarity and permeability, seepage through soil, vertical stresses, compressibility and consolidation, shear strength of soil, stability of slopes, earth pressure and retaining wall, shallow foundation, deep foundation, soil exploration and expensive soils. First, origin of soil and soil water relationship. இதில் டோட்டலாக ஒரு 7 வீடியோஸ் வரும். நான் டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குறேன். Definition of soil. The term soil in soil engineering is defined as an consolidated material composed of soil particles produced by disintegration of rocks. Soilனா என்ன? பெரிய ராக்லேருந்து டிஸ்இன்டிகிரேட் ஆகி வர பார்ட்டிக்கல் தான் நம்ம சாயில்னு சொல்லுவோம். டிஸ்இன்டிகிரேஷன்னா சின்ன சின்ன பீசஸாக மாறுறது, பெரிய ராக்லேருந்து சின்ன சின்ன பீசஸாக மாறுறது தான் நம்ம சாயில்னு சொல்கிறோம். அன்கன்சாலிடேட்டட் மெட்டீரியல்னா லூஸ்லி பேக்டு, ரொம்ப அழுத்த கொடுக்காம லூஸ்டாக அரேஞ்ச் ஆகிருக்கும், அதுதான் அன்கன்சாலிடேட்டட் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், த டேர்ம் சாயில் மெக்கானிக்ஸ் வாஸ் காயின்டு பை டாக்டர் கார்ல் டெர்சாகி, father of soil mechanics in 1925. First soil mechanics ஸ்டடி பண்ணது கார்ல் டெர்சாகி 1925 ஸ்டடி பண்ணாரு. அவரை father of soil mechanics னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், origin of soil. First is parent rock. Parent rock ஒரு பெரிய கல். நெக்ஸ்ட் is erosion. Erosion is nothing but a gradual destruction. பெரிய ராக்லேருந்து சின்ன சின்னதாக மொல்லமாக அழிவு வந்துக்கிட்டே இருக்கிறது. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட், அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகிறது. டிரான்ஸ்போர்ட் ஆகி அந்த இடத்துல டெபாசிட் ஆகிறது. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு டெபாசிட்டட். நெக்ஸ்ட் அப்ரிவல்னால் நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகி டெபாசிட் ஆகிற பார்ட்டிக்கல்லே ஒன்று மேலே திருப்பி நம்மளுக்கு பேரண்ட் ராக்காக இதுவாகிறது. இந்த சைக்கிள் நேம் பீரோஜெனசிஸ்ன்னு சொல்லுவாங்க. எரோஷன் ஃபேஸ். நம்மளுக்கு பேரண்ட் ராக்லேருந்து எரோஷன் 2 டைப்பாக நடக்கும். ஒன்று ஃபிசிக்கல் வெதரிங், இன்னொன்று கெமிக்கல் வெதரிங். First, physical weathering. The physical weathering process may be erosion of rock caused by action of wind, water and glaciers. Next is disintegration caused by alternate freezing and thawing in cracks in the rock. First, erosion of rock. நம்மளுக்கு அரிப்பு ஒரு கல்ல இருந்து நம்மளுக்கு கிராஜுவல் டிஸ்ட்ரக்ட் ஆகிறதுக்கு மெயினாக 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது. விண்டு, வாட்டரு, இன்னொன்று ஐஸு. அதே மாதிரி ஃப்ரீசிங் அண்ட் தாயிங் எஃபெக்டும் நடக்கும். ஃப்ரீசிங் அண்ட் தாயிங்ன்றது ஒரு ப்ராசஸ். நம்மளுக்கு ராக்கில் இருக்க வாய்ட்ஸில் எல்லாமே தண்ணி புகுந்து கோல்டர் ரீஜன்ஸ் ரொம்ப டெம்பரேச்சர் நம்மளுக்கு கம்மியாகும் போது அது ஐஸாக ஆகும். உள்ள ஐஸாக ஆகும் போது நம்மளுக்கு இன்னும் கிராக் விரியும். அந்த மாதிரி நம்மளுக்கு டிஸ்இன்டிகிரேட் ஆகிறது நடக்கலாம். நெக்ஸ்ட், த ரிசல்ட்டிங் சாயில் பார்ட்டிகல்ஸ் ரீட்டைன் தி சேம் கம்போசிஷன் as that of parent rock. நம்மளுக்கு பேரண்ட் ராக்ல என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அதே ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்மளுக்கு அங்கேருந்து டிஸ்இன்டிகிரேட் ஆகி வர பார்ட்டிகல்ஸ்க்கும் இருக்கும். நெக்ஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் திஸ் டைப் ஆர் டிஸ்கிரைப்ட் ஆஸ் பீயிங் ஆஃப் பல்கி ஃபார்ம். இந்த டைப்பில் இருக்க இதுவெல்லாம் பல்கி ஃபார்மில் இருக்குன்னு சொல்கிறாங்க. தேர் ஷேப் கேன் பி இண்டிகேட்டட் பை டேர்ம்ஸ் சச் அஸ் ஆங்குலர், ரவுண்டட், ஃப்ளாட் அண்ட் எலாங்கேட்டட். நம்மளுக்கு கிடைக்கிற பார்ட்டிகல் ஷேப் நம்ம எப்படிலாம் இண்டிகேட் பண்ணலான்னா ஆங்குலராக, ரவுண்டடாக, ஃப்ளாட்டாக இல்லை எலாங்கேட்டடாக அப்படி சொல்லிட்டு நம்ம இண்டிகேட் பண்ணலாம். கிராவல் அண்ட் சாண்ட் ஃபால் இன்டு திஸ் குரூப். கிராவலும் சாண்டும் இந்த குரூப்பில் இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், த ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தீஸ் ஆர் டிஸ்கிரைப்ட் அஸ் சிங்கிள் கிரெயின். நம்மளுக்கு இதில் வர எல்லா ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட்டும் சிங்கிள் கிரெயின். சிங்கிள்னால் தனித்தனியாக இருக்கும். கிராவலாக இருந்தாலும் சரி, சாண்டாக இருந்தாலும் நம்மளுக்கு தனித்தனியாக இருக்கும். Next state of particles can be described as dense, medium dense or loose depending on how they are packed together. இந்த பார்ட்டிகளோட ஸ்டேட்டை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா டென்ஸ்னா ரொம்ப டைட்லி பேக்டாக இருந்தால் நம்ம டென்ஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி மீடியம் டென்ஸ் ஆர் லூஸ் டிபெண்டிங் ஆன் அது எப்படி பேக்டாக இருக்கோ அதை பொறுத்து நம்ம ஸ்டேட்டை நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட், chemical weathering. The chemical process results in changes in the mineral form of parent rock due to the action of water, especially if it contains acids or alkalis, oxygen and carbon dioxide.
த மெயின் டிஃப்ரென்ஸ் ஃபிசிக்கல் வெதரிங்க்கும் கெமிக்கல் வெதரிங்க்கும் என்ன மெயின் டிஃப்ரென்ஸ்னால், ஃபிசிக்கல் வெதரிங்கில் நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகிற பார்ட்டிக்கலோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பேரண்ட் ராக்கோட சேமாக இருக்கும். ஆனால் கெமிக்கல் வெதரிங்கில் டிரான்ஸ்போர்ட் ஆகிற பார்ட்டிகல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பேரண்ட் ராக்கோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து chemical weathering results in the formation of group of crystalline particles of colloidal size known as clay mineral. நம்மளுக்கு கெமிக்கல் வெதரிங்கில் வர எல்லா பார்ட்டிகல்ஸுமே லெஸ் தென் 2 மைக்ரானாக இருக்கும்னு சொல்கிறாங்க. லெஸ் தென் 2 மைக்ரான்னா நம்ம கிளேன்னு டிஃபைன் பண்ணுவோம். அதை நம்ம பின்னாடி எந்தெந்த சைஸ் வந்தால் என்னென்ன மாதிரி நேச்சர் ஆஃப் சாயில் இருக்குன்னு பின்னாடி பார்க்கலாம். Next, if the products of rock weathering are still located at the place where they originated, they are called residual soil. நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகிற பார்ட்டிக்கல் வந்து பேரண்ட் ராக் இடத்துலே இருந்தால் அதை ரெசிடுவல் சாயில்னு சொல்லுவோம். ரெசிடுவல் சாயில் ஹேஸ் பெட்டர் இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டி. ரெசிடுவல் சாயிலில் வந்து இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டி வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆர் டெபாசிஷன். In the second phase, the fragmented material is transported by agents such as wind, water or ice to new locations. நம்மளுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது மெயினாக இந்த 3 வழியாக தான். ஒன்று விண்டு, வாட்டரு, அப்புறம் ஐஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட், சாயில் டிரான்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் தி ஒரிஜின் பை wind, water, ice or any other agencies and has been deposited is called transported soil. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டெபாசிட் ஆகிற சாயில் வந்து டிரான்ஸ்போர்ட்டட் சாயில்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு தி டிரான்ஸ்போர்ட்டிங் ஏஜென்சிஸ், சாயில்ஸ் ஆர் கிளாசிஃபைட் அஸ் அலுவியல் டெபாசிட். அலுவியல் டெபாசிட்னா ரிவர் வாட்டரால் நம்மளுக்கு டெபாசிட் ஆகிறது தான் அலுவியல் டெபாசிட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், லக்காஸ்ட்ரைன் டெபாசிட். டெபாசிட்டட் பை ஸ்டில் வாட்டர் இன் லேக்ஸ். லேக்ஸ்லலாம் நம்மளுக்கு எந்த ஒரு வாட்டர் ஃப்ளோவும் இருக்காது, ஸ்டில் வாட்டராக இருக்கும். அதில் டெபாசிட் ஆகிறது லக்கஸ்ட்ரைன் டெபாசிட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இஸ் மெரைன் டெபாசிட். டெபாசிட்டட் பை சி வாட்டர். சி வாட்டரில் டெபாசிட் ஆகிறது மெரைன் டெபாசிட் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், டெபாசிட் டிரான்ஸ்போர்ட்டட் பை விண்ட். விண்டால் டெபாசிட் ஆகிறது ஹியோலைன் டெபாசிட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இஸ் கிளேஷியல் டெபாசிட் டிரான்ஸ்போர்ட்டட் பை ஐஸ். ஐஸால் டிரான்ஸ்போர்ட் ஆகிற இதுவை வந்து கிளேஷியல் டெபாசிட்னு சொல்கிறாங்க. டைப் ஆஃப் ஃபிசிக்கலி வெதர்ட் சாயில். ஃபர்ஸ்ட் இஸ் அலுவியல் சாயில். அலுவியல் சாயில் வந்து ஃபவுண்ட் அட் ரிவர் பெட், டிரான்ஸ்போர்ட்டட் பை வாட்டர். ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பேரண்ட் ராக் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் சேமாக இருக்கும். நான் வெறும் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன், ஏன்னா வந்து இது ரொம்ப முக்கியம் இல்லை நம்மளுக்கு. நெக்ஸ்ட் இஸ் லக்கஸ்ட்ரைன் சாயில். ஃபவுண்ட் அட் ரிவர் பெட், டிரான்ஸ்போர்ட்டட் பை வாட்டர். ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் சேம் அஸ் பேரண்ட் ராக். நெக்ஸ்ட் இஸ் மெரைன் சாயில். மெரைன் சாயில் ஃபவுண்ட் அட் சீ பெட், transported by water. Properties are same like parent rock. Next is alluvial soil. Found at desert, transported by air. Properties are same as parent rock. Next is glacial soil. Found as typical Himalayan region, transported by ice or snow. Properties are same like parent rock. Next, type of chemically weathered soil. First, marl soil. This is the kind of marine soil having dead cell mass of aquatic animals. Found at seabed, transported by water. Properties are not same as parent rock. Chemically weathered soil எல்லாமே parent rock ஓட properties இருக்காது. Next, loess soil. Transported by wind, found at desert. Properties will be different from parent rock. This soil have cementitious properties. Next, bentonite soil. Formed due to volcanic eruption. Will be useful as lubricant while drilling. Peat soil and muck soil ரெண்டுமே chemically weathered soil தான். ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். Peat soil வந்து dark brown in color, muck is dark black in color. Peat soil contains organic matter, muck soil contains both organic and inorganic matter. Properties are different from parent rock because அது chemically weathered soil. Next, important note வந்து பீட்டும் மக்கோட மிக்சரும் சேர்த்து குமுலோஸ்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நோட், எல்லா எக்ஸாம்ஸ்லையும் கேட்பாங்க. நெக்ஸ்ட், டைப் ஆஃப் சாயில் பேஸ்ட் ஆன் பார்ட்டிகல் சைஸ். சைஸ் லெஸ் தென் 2 மைக்ரானாக இருந்தால் கிளே, 2 to 75 மைக்ரானாக இருந்தால் சில்ட், 75 மைக்ரான் to 425 மைக்ரானாக இருந்தால் ஃபைன் சாண்ட், 425 மைக்ரான் to 2 mm இருந்தால் மீடியம் சாண்ட், 2 mm to 4.75 mm இருந்தால் கோர்ஸ் சாண்ட், 4.75 to 20 mm இருந்தால் ஃபைன் கிராவல், 20 mm to 80 mm இருந்தால் க்ரோஸ் கிராவல்,
80 mm to 300 mm இருந்தால் கோபல்ஸ், கிரேட்டர் தென் 300 mm இருந்தால் பவுல்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சாயில் ப்ராப்பர்ட்டிஸ். சாயில் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒரு சாயில் சாம்பிளில் நம்மளுக்கு என்னென்னலாம் இருக்கும். சாயில் சாம்பிளில் ஃபஸ்ட்டு சாயில் சாலிட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வாட்டர் இருக்கும், அதுக்கப்புறம் ஏர் இருக்கும். இது மூணுமே வந்து ஒரு சாயில் சாம்பிளில் நம்மளுக்கு இருக்கும். இந்த சாயில் ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்து நம்மளுக்கு ஃபேஸ் டயக்ராம் இருக்குது. 2 phase diagram அண்ட் 3 phase diagram இருக்குது. 3 phase diagram. 3 phase diagramல சாயில் சாலிட்ஸ், வாட்டர் ப்ளஸ் ஏர் இது மூணுமே இருக்கிறது தான் 3 phase diagram சொல்லுவாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வால்யூம் காட்டியிருக்காங்க, ரைட் ஹேண்ட் சைடில் வெயிட் காமிச்சிருக்காங்க. நம்மளுக்கு டோட்டல் சாயில் சாம்பிளோட வால்யூம் கேபிட்டல் வின்னு இண்டிகேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் சாயில் சாலிட்ஸ் வந்து விஎஸ், வால்யூம் ஆஃப் வாட்டர் விடபிள்யூ, வால்யூம் ஆஃப் ஏர் விஏ. வால்யூம் ஆஃப் ஏர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் வாட்டரை வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு மெயினாக 2 போர்ஷன் இருக்கும். ஒன்று வால்யூம் ஆஃப் சாயில் சாலிட்ஸ், இன்னொன்று வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ். வாய்ட்ஸ்னால் நம்மளுக்கு சாயில் சாலிட்ஸில் இருக்க ஓட்டைகள். அந்த ஓட்டைகளில் ஒன்று வாட்டர் அக்யூமுலேட் பண்ணலாம், இல்லை ஏர் அக்யூமுலேட் பண்ணலாம், இல்லை ரெண்டுமே இருக்கலாம். அதை தான் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ரைட் ஹேண்ட் சைடில் அதே மாதிரி டோட்டல் வெயிட் அது வந்து கேபிட்டல் டபிள்யூ. நெக்ஸ்ட் வெயிட் ஆஃப் சாயில் சாலிட்ஸ் டபிள்யூஎஸ். நெக்ஸ்ட் வெயிட் ஆஃப் வாட்டர் டபிள்யூடபிள்யூ, வெயிட் ஆஃப் ஏர் டபிள்யூஏன்னு போடுறாங்க. நம்மளுக்கு ஏரோட வெயிட் வந்து 0. ஓகேயா. நெக்ஸ்ட் 2 phase diagram. 2 phase diagramல நம்மளுக்கு 2 கண்டிஷன் இருக்குது. ஒன்று ஃபுல்லி ட்ரை, இன்னொன்று ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாம்பிள். இப்போது ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாம்பிள்னால் நம்மளுக்கு ஃபுல்லாக வாட்டர் இருக்கும், இல்லை ஃபுல்லி ட்ரைட் சாம்பிள்னால் நம்மளுக்கு வெறும் ஹேர் மட்டும்தான் இருக்கும். ஃபஸ்ட்டில் இருக்க இது வந்து ஃபுல்லி ட்ரைடு. ஃபுல்லி ட்ரைடில் நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் சாயில் சாலிட்ஸ் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ். வாய்ட்ஸில் நான் என்ன சொன்னேன், 2 இருக்கும், ஏரும் இருக்கும், வாட்டரும் இருக்கலாம். நம்மளுக்கு ஃபுல்லி ட்ரைட்னா நம்மளுக்கு அதில் வாட்டரே இல்லாத சாம்பிள். அப்படி வாட்டர் இல்லைன்னா வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஏர்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாயில். சேச்சுரேட்டட்னா ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வாட்டர் இருக்கும், ஏர் வந்து இருக்காது. அப்போது வால்யூம் ஆஃப் சாயில் சாலிட்ஸ், வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸில் வந்து வெறும் வால்யூம் ஆஃப் வாட்டர் மட்டும்தான் இருக்கும். இதுதான் 2 phase diagram. நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். இதில் மெயினாக நம்ம வந்து 2 கண்டிஷன் பற்றி பார்க்கலாம். ஃபார் ட்ரை சாயிலில் நம்மளுக்கு வாட்டர் இருக்காது. ஸோ வால்யூம் ஆஃப் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போது total volume V is equal to volume of soil solids plus volume of voids. voidsல நம்மளுக்கு வாட்டர் இல்லை. அப்போது total volume is equal to volume of soil solids plus volume of air. நெக்ஸ்ட்டு ஃபார் ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாயிலில் நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் ஏர் இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா சாயில் சாம்பிள் ஃபுல்லாக சாயில் சாலிட்ஸும் வாட்டரும் மட்டும்தான் இருக்கும். டோட்டல் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சாயில் சாலிட்ஸ் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் வாட்டர். நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில். இதில் படிக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இந்த ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வாய்ட் ரேஷியோ. த ரேஷியோ பிட்வீன் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் present in the soil to the volume of soil. It is represented by small e. Small e is equal to volume of voids divided by volume of soil solids. It is expressed in terms of decimal. The value of e must be greater than 0. நம்மளுக்கு e வேல்யூ எப்போவுமே வந்து 0ஓட கிரேட்டராக இருக்கும். பென்டோனைட் க்ளேக்கு e வேல்யூ வந்து 5ன்னு சொல்கிறாங்க. e fine is always greater than e coarse. Next property, porosity. The ratio between volume of voids to the volume of soil mass is called porosity. It is represented by small letter n. n is equal to volume of voids divided by total volume into 100. n is represented in terms of percentage. n value எப்போவுமே 0க்கும் ஈக்குவலாக இருக்காது, 100க்கும் ஈக்குவலாக இருக்காது. Next, relationship between void ratio and porosity. Porosity is equal to E divided by 1 plus E, or void ratio is equal to N divided by 1 minus N. இது ரொம்ப important, எப்போவுமே மறந்துடாதீங்க. Next, degree of saturation. The ratio between volume of water occupied in voids to the total volume of voids is called degree of saturation. Degree of saturation எப்படி indicate பண்ணுவாங்கன்னா capital S or
capital SR. SR is equal to volume of water divided by volume of voids into 100%. For dry soil க்கு degree of saturation value 0 இருக்கும். For fully saturated soil க்கு degree of saturation is equal to 100% or 1. Next is air content. The ratio between volume of air present in the voids to the total volume of voids is called air content. Air content is denoted by A subscript C is equal to volume of air divided by volume of voids into 100. For fully saturated soil the air content is equal to 0. For dry soil the air content is equal to 100% or 1. Next, relationship between SR and AC. AC is equal to 1 minus SR. இதில் வர எல்லா ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட், percentage of air voids eta A. The ratio between volume of air present in voids to the total volume of soil mass. It is represented by eta A. Eta A is equal to volume of air divided by total volume into 100%. Next, relationship between eta A and AC. Eta A is equal to N into 1 minus SR. Next, water content or moisture content. It is defined as the ratio of mass of water to the mass of soil solid is called water content. It is represented by percentage. Water content is equal to mass of water divided by mass of soil solids into 100%. Next, இதை லேபில் டெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி ஃபார்முலா எழுதுவாங்கன்னா மாஸ் ஆஃப் வெட் சாயில் மைனஸ் மாஸ் ஆஃப் ட்ரை சாயில் டிவைடட் பை மாஸ் ஆஃப் ட்ரை சாயில் இன்ட்டு 100%. ட்ரை சாயிலாக இருந்தால் W is equal to 0. W is always less than or equal to 0வாக தான் இருக்கும். நெக்ஸ்ட், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டென்சிட்டி அண்ட் யூனிட் வெயிட். Density is equal to mass per by volume. Density of water ரொம்ப important. 1000 kg per meter cube or 1 gram per cc. Next is unit weight. Unit weight is equal to weight by volume. Unit weight of water is equal to 9810 Newton per meter cube or 9.81 kilonewton per meter cube. Next property is bulk unit weight. Bulk unit weight of soil mass is defined as the weight per unit volume of soil mass. It is denoted by letter gamma B and is generally expressed as kilonewton per meter cube, Newton per meter cube, kgf per centimeter cube. Gamma B is equal to total weight divided by total volume. Next, dry unit weight. Gamma dry or gamma D னு denote பண்ணுவாங்க. Dry unit weight is defined as weight of soil solids per unit volume of soil. It is denoted by letter symbol gamma D. It has the unit of kilonewton per meter cube. Dry unit weight is used as a measure of denseness of soil. சாயிலோட டென்ஸ்னஸ் வந்து மெஷர் பண்ண ட்ரை யூனிட் வெயிட் யூஸ் பண்ணுவாங்க. gamma D is equal to weight of soil solids divided by total volume. நம்மளுக்கு ட்ரை யூனிட் வெயிட்ன்றதால weight of soil solids வந்து weight of dry unit weight divided by total volume. Relationship between gamma bulk and gamma dry. இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டண்ட். gamma bulk is equal to gamma dry into 1 plus W or gamma dry is equal to gamma bulk into 1 plus W. Unit weight of soil solids. Gamma solids or gamma S. Unit weight of soil solids is the weight of soil solids per unit volume of solids alone. It is called as absolute unit weight of soil. It is denoted by the letter symbol gamma S. Gamma S is equal to weight of soil solids divided by volume of soil solids. Next, unit weight of water gamma W. Unit weight of water is the weight per unit volume of water. It is denoted by letter symbol gamma W. Gamma W is equal to weight of water divided by volume of water. Next, saturated unit weight gamma sat.
The saturated unit weight of soil is defined as the bulk weight of soil mass in saturated condition. It is denoted by the symbol letter gamma sat and it has unit kilonewton per meter cube. Next is submerged unit weight gamma sub or gamma dash. Submerged unit weight is denoted as submerged unit weight of soil solids per unit of total volume. It is denoted by a symbol gamma sub or gamma dash and as a unit of kilonewton per meter cube. Gamma submerged is equal to weight of soil solids in submerged condition. Submergedனா ஃபுல்லாக வாட்டரில் முழுங்கி இருக்கிறது தான் submerged condition divided by total volume. Gamma submerged or gamma dash with respect to gamma saturated இப்படி எழுதலாம்னா gamma submerged or gamma dash is equal to gamma saturated minus gamma W, where gamma W is equal to unit weight of water. True specific gravity or specific gravity of soil GS. It is defined as the ratio of unit weight of soil solids to the unit weight of water. Capital GS is equal to gamma S divided by gamma W. Sand ku GS oda value 2.5 and clay ku GS oda value 2.7. Next, apparent specific gravity or bulk specific gravity. It is defined as the ratio of bulk unit weight to the unit weight of water. Capital GM is equal to gamma bulk divided by gamma W. GM oda value எப்போதுமே 1.4 to 2.1 குள்ள இருக்கும். Next, relative density or density index. The relative density is the parameter used in sandy and gravelly soil. RD or DI is equal to Emax minus Eminimum divided by Emax minus Emin into 100. The value of Emax and Eminimum represents the soil in very dense and loose condition respectively and are determined by standard laboratory test. RD ஓட வேல்யூ பொறுத்து நம்மளுக்கு நேச்சர் ஆஃப் சாயில் வந்து மாறும். சாயிலோட ஸ்டேட் 0 to 15 இருந்தால் வெரி லூஸ், 15 to 35 இருந்தால் லூஸ், 35 to 65 இருந்தால் மீடியம் டென்ஸ், 65 to 85 இருந்தால் டென்ஸ், 85 to 100 இருந்தால் வெரி டென்ஸ். நெக்ஸ்ட், சம் இம்பார்ட்டண்ட் ரிலேஷன்ஷிப். இதில் மெயின் ஃபார்முலாஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எழுதி உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். SR into E is equal to W into GS. Next, bulk unit weight gamma bulk or gamma B is equal to GS into gamma W divided by 1 plus E into 1 plus W. Next, dry unit weight gamma dry or gamma D. Gamma D is equal to GS into gamma W divided by 1 plus E. Next, saturated unit weight gamma S or gamma saturated. Gamma sat is equal to GS into gamma W divided by 1 plus E into 1 plus W. Next, gamma saturated. Gamma saturated க்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு. GS plus E divided by 1 plus E into gamma W. எந்த ஃபார்முலாவில் போட்டாலும் நம்மளுக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட், submerged unit weight gamma sub or gamma dash. Gamma sub or gamma dash is equal to GS minus 1 divided by 1 plus E into gamma W. அவ்வளோதான், நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட் ஃபார்முலாஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.